டிவிஎஃப் நம்ம வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வா வேற லெவல் இல்லைடாண்ணா. டிவிஎஃப் வேற லெவலுங்க. ஆனால் எங்கே இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த தாங்க அது. ஒரு ஃபாரஸ்ட்னா இப்படி தாங்க இருக்கணும். ஒரு एक दो तीन चार पाँच छः सात आठ नौ 10 டிவிஎஃப் நம்ம வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வருக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது பாருங்கள் என்ட்ரன்ஸ். பின்னாடி தான் அந்த டைகர் சிம்பிள் அது இருக்கா போல். டைகர் நின்றுட்டு இருக்கா போல். டைகர் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதாங்க ஃபாரஸ்ட். இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ரைடை வாழ்நாளில் பார்த்துருக்கவே முடியாது டிவிஎஃப். வேறு லெவலுங்க. ஃபுல் ஃபாரஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ வந்து கிளைமேட்டுமே செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஸோ இந்த நம்ம கேரளா சைடு இந்த சைடு பார்த்தாலே ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம பைக் ரைடிங்க்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. ஓ வா வேற லெவலுங்க. ஆனால் சத்தியமாக ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூரிஸ்ட்டு நிறைய பேர் வராங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து டூரிஸ்ட்டுக்கான பிளேஸ் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு கிராசிங் ரோடு தான். இது வந்து மேக்ஸிமம் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் கனெக்ட் பண்ணுற ரோடு. ஸோ ஃபாரஸ்ட்டு உள்ளே இருக்குது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுலேயும் டூரிங்லாம் போகிறாங்க. இந்த ஊர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டூரிங்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பஸ்ஸில் போகிறது காரில் போகிறத விடுங்க, பைக்கில் வேறு லெவலுங்க. ஸோ எங்கேயுமே நின்று ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதுங்களாம்மா. அப்படியே கண்டினியூவாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம போயிட்டதுக்கப்புறமா இந்த வீடுங்க கூட இருக்காது. அதுக்கப்புறமா ஃபுல்லி ஒன்லி ஃபாரஸ்ட்டு. ஸோ இது வந்து வீடுலாம் கிடையாது, ஆஃபீஸ் மாதிரி தான் போல. இல்லை ஆஃபீஸ் மாதிரி தாங்க. ஃபுல்லாமே கவர் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களாங்க. வேறு லெவலுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைலில் எடுத்த வ்ளாக் தான். கோப்ரோவில் வந்து சார்ஜர் இதுவாகிடுச்சிங்க, லோ ஆகிடுச்சு. ஸோ வந்து அங்கே எங்கேயுமே நிப்பாட்டி போட முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இதில் எடுத்துட்டோங்க. மேப்பில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இல்லைடா. இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆனால் நேரில் செம்மையாக இருக்குங்க. டிவிஎஃப் ஒரு வாட்டி நீங்களும் வந்து பாருங்கள். செம்ம அட்ராக்டிவான பிளேஸுங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வா எனக்கு ஒரு புளியை மட்டும் பார்த்தா போதும். என்ன பண்ணுவோம். ஆனால் எதுவுமே கிட்ட வராதுங்க. ஸோ வந்து எலிஃபெண்ட்டை கூட பார்த்தோம் ஃப்ரெண்டில். பீகாக், எலிஃபெண்ட் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே நம்ம ரோட்லேருந்து ஒரு 10-20 மீட்டர்ஸ் தள்ளி தான் நிற்கிது. அந்த சைடு கிட்ட எதுவும் வரமாட்டேங்குது. மானு பார்த்தீங்களா ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. இப்படியே கண்டினியூஸாக பொறுமையாக போயிட்டுருக்கோம் டிவிஎஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா வ்ளாகில். அதனால தாங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 30-25 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கோம். நல்லா சூப்பராக அழகாக ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாமே ரைடிங் தான் போகிறாங்க. ஸோ இது உள்ள ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு ஸோ செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் போக வேறு லெவலில் இருக்கும். இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல் ஃபாரஸ்ட் சொன்னால் எதுவுமே இருக்காது. ஒரு கடை, ஒரு பெட்ரோல் பங்க் எதுவுமே இருக்காது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 35-40 கிலோமீட்டர் சம்திங் இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம எதனா ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இருந்தால் கூட வர வழியில் பார்க்குற அனிமல்ஸ்க்கு எதுக்குமே நம்ம இன்வைட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ நம்ம பாட்டுன்னு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கண்டினியூஸாக ஸ்லோவாக என்ஜாய் பண்ணிகிட்டே வேறு லெவலில். ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு 500 மீட்டர் 400 மீட்டர் தள்ளி. ஸோ வண்டி இங்கே பொறுமையாக போக முடியும். ஃபாரஸ்ட்டு ஜோன் பார்த்தீங்களா, அதனால் ஸோ பொறுமையாக போகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே லிமிட்டே கொடுத்துருக்காங்க 30-35 அந்த ரேஞ்சுன்ட்டு. வா இந்த மாதிரி பார்த்துட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும்டா. இது ஃபுல்லாமே கவர் பண்ணு. ஓகேவா, ஃபுல்லாமே கவர் பண்ணு. இங்கே தாங்க வரலான்னு லாஸ்ட் டைமே பிளானு. பட் ஆனால் வர முடியல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டை ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் பார்த்தீங்களா. ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ள ஒரு ரோடு, அதுவும் பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குங்க. இதில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். இங்கே வந்து கரடி இருக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. துபர்ரா கரடி, கோயில் கரடி ஏதோ ஒரு வழி. ஆனால் நிறைய வண்டிங்க வருது எல்லாமே. ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் போகணுங்க. எல்லாருமே அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் போகிறாங்க. ஸோ டிஎன் வண்டி எல்லாமே நிறைய இருக்குது. எதுங்களும் இங்கே எல்லா போல இருக்குது. அது இதில் இன்னொரு அட்வென்ச்சர் என்னென்னா, இப்படியே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரஸ்ட்டு எண்டிங் முடிகிற எடுத்ததுக்கப்புறமா நமக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து ஊட்டி கல்லட்டி ரோடு போகிறது சொல்லுவாங்க. அதாவது கல்லட்டி ரோடு இறங்கிட்டு
ஊட்டி மலையை சுற்றி அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போய் தான் நம்ம சென்னை போகணும். இன்னொரு ஒரு ரோடு சொன்னாங்க, பட் சம்திங் என்ன நேமுன்னு எனக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ நம்ம போக போக அப்படியே வ்ளாகில் பார்த்துக்கலாங்க என்னென்ன பிளேஸ் பார்க்க தானே போகிறோம், எல்லாமே என்னென்ன பிளேஸ். வாவ் பா, இந்த சைடு ஃபுல்லாமே வேற லெவலுங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருந்துருக்கோம், நம்ம ஃபுல்லாமே சுற்றி எல்லாமே நம்ம அட்ராக்டிவாக பண்ணக்கூடிய பிளேஸ் டிவிஎஃப் எல்லாமே. ஸோ இந்த சைடு பார்த்தா ஊட்டி, இந்த சைடு பார்த்தா கேரளா, ஸோ அந்த சைடு பார்த்தா மூணார். இந்த மாதிரி நிறைய ட்ரிப்பிங் போகலாங்க. அதுவும் எல்லாமே சம்திங் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 70, 80, 110 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டிவிஎஃப். ஆனால் ஸோ நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 600, 500 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டூரிங்லாம் வர மாதிரி இருந்தால் அங்கே இருக்கவங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களாங்க, வேறு லெவலில். இப்போ செம்ம வீடை கோயம்புத்தூர் மாற்றாங்க, என்ன சொல்கிறதால. மாப்பிள்ளை ஏதோ பேசாமல் வராங்க, வீடியோ ஃபுல்லாக கவர் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், கவர் பண்ணணும் எல்லாத்தையும். ஆனால் பொறுமையாக தான் டிவி போயிட்டுருக்கேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே வ்ளாகில் உங்களுக்கு பக்காவாக காட்டிடுறாங்க. நான் ஏன் பீகாக் போடுற மயில் அது நிற்கிது. வாவ் வாவ் வாவ். ஓகே டிவிஎஃப், இதே மாதிரி நம்ம அப்படியே பேசிகிட்டே வ்ளாக் கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஸோ இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, மழை கொஞ்சமாக பெய்யுதுங்க, ரொம்ப ஒரு தூரல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெய்யுது. ஸோ ரொம்ப குளிருது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளைமேட்டுமே உங்களுக்கு கோப்ரோலே தெரிஞ்சிருக்கோங்க, கிளைமேட்டும் அந்த ஒரு அளவுக்கு வந்து வெயில் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, மைல்டுட்டாக இருக்குங்க கிளைமேட்டு. ஸோ க்ளவுடாக தான் இருக்குது கொஞ்சம். மழை கண்டிப்பாக பெய்யும் தான் நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டு இருந்தால் தாங்க ஃபாரஸ்ட்டுக்கே அழகு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பச்சை பசேல்னு. அப்போ டைகர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஒரு பையிலையாச்சும் கண்ணில் பார்த்துட்டா போதுங்க. ஆனால் ஸ்பீடாக போனால் சேஃப் இல்லைங்க இந்த ரோட்டில் கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா வர வண்டிகளுமே ரொம்ப ஸ்லோவாக, அதாவது அது மட்டும் இல்லை டக்குன்னு டேர்ன்லாம் ஆகுது, ரொம்ப ஸ்கிட் ஆகிடும். மழை வர பெய்யுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஸ்கிட் ஆகிடும். சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாக இருக்குது. ஸோ வண்டி ஸ்கிட் ஆக 100% வாய்ப்பு இருக்குது. அதனாலே கட் பண்ணிக்கவா, என்னாச்சு? சார்ஜர் கம்மியாயிடுச்சு. சரி சந்திரே கட் பண்ணிக்கவா, கிட்ட போ.